30,000 சம்பளத்தில் எதுக்கு பைக்கு, எதுக்கு காரு, எதுக்கு வீடு? இப்போ 90% ஆஃப் பீப்புள் வந்து கடனில் தான் இருக்காங்க. பேங்க்கில் வந்து உங்களுக்கு லோன் தராங்க, நீங்கள் வாங்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த சேலரிலாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் கால்டு நிஞ்சா லோன் பேர். உங்கள் சேலரிக்கு என்ன லோன் கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும். கரெக்டாக 30,000 ஒருத்தன் சம்பாதிக்கணும்னா ஒரு டபுள் 60,000 லோன் தரலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் அவங்க அதிகம் 3 லட்சம் வரைக்கும் தருவாங்க. அப்போ என்ன ஆச்சு? எவ்வளோ டைம்ஸ் பாருங்க, டைம்ஸ் 10 டைம்ஸ்க்கு லோன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அவன் மேனேஜ் பண்ண முடியாது. இன்ஃப்ளேஷன் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த கேள்வியை கேட்க முடியாது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு லோன் போடுறீங்கன்னு வச்சுங்க, லோன் வந்து 25 இயர்ஸ் லோன் போடுறீங்க அப்படின்னா 50,000 கட்டுறீங்க, 8.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாதம் கட்டுறீங்க. இந்த இன்ஃப்ளேஷன் ஒன்று வரும், அது எதனால் வருதுன்னு அப்புறம் பேசலாம் டைம் இருந்தால். இந்த இன்ஃப்ளேஷன் வந்துருச்சுன்னா 25 இயர்ஸ்ன்றது 35 இயர்ஸ் ஆகிடும். புரியுது உங்களுக்கு? இந்த 50,000 இட்ஸ் கால்டு ஈல்டு. 8.5% தானே போட்டுருங்க, இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால அது 10.5% ஆகிடும். அப்போ இன்னொரு 2,000 3,000 அதிகமாகிடும். ஸோ 50 ரூபாலேருந்து 55,000 கட்டுவீங்க. 25 இயர்ஸ் இருந்தது 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஆகிடும். அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் மாறதெல்லாம் கிடையாது. ஆசையை தான், க்ரீடு தான். நீங்கள் சொன்னீங்களே, ஆசையை வளர்த்துக்கிறது தான். அவன் வீட்டுக்கு போனாங்க 65 இன்ச்சஸ் டிவி வச்சுருக்கான். என்னப்பா நம்ம வீட்டில் 35 இன்ச்சு டிவி தான் இருக்குதுன்னு பையன் சொல்லுவான். கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தால் என்னப்பா எல்லாம் ஆனுவலுக்கு இதுக்கெல்லாம் போகிறாங்கப்பா, அவன் வந்து இப்போ 10,000 ஆகுது கொடுப்பேன். அப்பா எங்கே கொடுப்பாரு 10,000? காசு வந்து நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா, நிரந்தரமாக நான் நடித்து சம்பாரிச்சிட்டே இருக்கிறது ஒன்று, வர காசு வந்து நான் சேர்த்து வச்சு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒன்று. இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்காங்க. சினிமாலே எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பெரிய லெவலில் வந்து அவங்களாம் வந்து சாகும்போது கஷ்டப்பட்டு காசு இல்லாமல் சேர்த்துருக்காங்க. இது நிறைய இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன அப்படின்னா கடன் தான். பைக் வாங்கினா கடன், ஃபோன் வாங்கினா கடன், ஃபோன் மொபைல் ஃபோன் வாங்கினாலும் கடன், இஎம்ஐ சொல்கிறேன். ஆமாம், இஎம்ஐ தான் கடன். இஎம்ஐ தான் கரெக்டாக. ஹவுசிங் லோன் போட்டிங்கன்னா கடன். இப்படி எல்லாத்துலேயுமே கடனில் போயிட்டு இருந்தா ஒரு நாள் கப்புன்னு உடம்பு சில மாற புஷ்டம் வச்சுங்க, என்ன ஆகும்? ஃபேமிலி அவ்வளோ. அப்போ ஃபேமிலி என்னாச்சு? டவுன். அப்போ இந்த காசை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் எவ்வளோ சேர்த்து வைக்கலாம், எவ்வளோ இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த கடனை அடைக்க முடியுமா அடைக்க முடியாதா? ஸோ அந்த பாயிண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். புரியுது உங்களுக்கு? நீங்கள் ஆசையை வளர்த்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆசையை வளர்த்து விட்டுட்டு கார் வாங்க போகிறேன், பைக் வாங்க போகிறேன், நான் வீடு வாங்க போகிறேன், அந்த மாதிரி வீடு கட்டினேன், வீட்டில் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி சோஃபா போட்டால் பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி டைல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும், இப்படி என்ன பிரச்சனை? ஸோ ரூல் இதான். இந்த ரூலுக்குள்ளே கட்டுப்பட்டால் நீ பெட்டராக இருக்கலாம், ரொம்ப பெட்டராக இருப்பீங்க. நீங்கள் இல்லை, எல்லாருமே பெட்டராக இருப்பாங்க, பெட்டராக இருப்போம். ஆனால் வர காசை சேர்த்து வச்சு அந்த காசில் நீங்கள் பைக் தான் வாங்க முடியும். கரெக்டா? அப்போ அது பைக் வாங்கிங்கன்றேன். அது இஎம்ஐயில் வாங்காதீங்க. நான் அப்படியே 1.5 லட்ச ரூபா வாட்டவர் வீடு கொடுத்து ஒரு வண்டி வாங்கி, அப்போ சேவிங் 0 ஆகிடும். கரெக்டாக? ஆமாம், திருப்பி நீங்கள் சேவ் பண்ணணும். கரெக்ட். அதுக்குள்ளே பையன் படிச்சுட்டு வருவான், அவன் சம்பாதிப்பான். அப்போ என்ன ஆகிடும்? உங்கள் பொசிஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், நீங்கள் காசு சம்பாரிச்சுன்னா 3 லட்ச ரூபாய்க்கு போவீங்க. எக்ஸாம்பிள் தான், 4 லட்ச ரூபாய்க்கு போவீங்க. இப்படி போய் உங்களோட வளர்ச்சி அதை பொறுத்து இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 40% 30,000 வாங்குறவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சா அவங்களோட லைஃப் மேம்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வேறு என்னென்ன சேமிப்புலாம் பண்ணணும் சார் லைஃப்பில்? நிறைய இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம் நிறைய இருக்குது. என்ன மாதிரி ஸ்கீம்ஸ்? நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா அவன் வந்து இதான் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஃப்ளேஷன்.